போத்தீஸ்ல வாங்குன ஸ்கூல் ஷூவ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு போயிருந்தேன். மாத்த மாட்டாங்கன்னு நெனச்சேன். பட் சோ கைண்ட் நான் அவங்க மாத்தி குடுத்துட்டாங்க. ஏன்னா பையனுக்கு சைஸ் பத்தல. ஸோ ஒரு சைஸ் பெருசு வாங்கிட்டு வந்திருந்தேன். கூடவே சேலம்ல ஃபேமஸான பேக்கரி இந்த லக்ஷ்மி பேக்கரி, லக்ஷ்மி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி அங்கேருந்து 2 கேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கேக்கெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்ல. அவனுக்கு ஷூவ பார்த்தே ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஆனா என் பொண்ணு அப்படி இல்ல. காரியத்துல கண்ணா இருக்கிறா. பசங்கள விட்டுட்டு ஏதாவது தனியா அவுட்டிங் போயிட்டு வந்தா, ஸ்பெஷலா ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்ல என்ன ஸ்நாக்ஸ் இருந்தாலும் சரி, வெளிய இருந்து என்ன வாங்கிட்டு வராங்கன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கேப்ல Flipkartல ஆர்டர் பண்ண குர்த்தி ஒண்ணு டெலிவரி வந்துருச்சு. இப்பலாம் Flipkartல பாதி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் வருது. என்ன கதைன்னு தெரியல. என் பையன் சைக்கிள்லயே சுத்திட்டு இருந்தான். ஃப்ரெண்டு கால் பண்ணா, வீட்டுக்கு வர சொன்னான்னு சொன்னேன். அப்படியே யூ டர்ன் எடுத்துட்டு ஓடிட்டான். சரி போயிட்டு வரட்டும். நாம நம்ம வேலைய பார்க்கலான்னு கொண்டு வந்த பேக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த பழைய ஷூவ பார்த்தேன். பாவம் பையன் இந்த ஷூவையும் போட்டுட்டு போயிட்டு இருந்திருக்கிறான். அதான் அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டான். உங்ககிட்ட ஷூவ காமிக்கலான்னு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஷூவ காணோம். எங்கடான்னு பார்த்தா, ஷூ ரேக்ல கொண்டு போய் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டான். பசங்க எப்பவுமே புதுசா ஒரு பொருள் வாங்குனா போதும், அத 10 நாளைக்கு ரொம்ப பாங்கா வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது எங்க கிடக்குதுன்னே தெரியாது. இந்த பொருளும் அந்த மாதிரி தான். ஷூ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போம்போதே நான் ஒரு மைண்ட் செட்ல தான் போனேன். இன்னைக்கு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு. பட் ஹஸ்பண்ட் கால் பண்ணி எனக்கு ஒரே ஒரு பேண்ட் மட்டும் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. ஒரு காட்டன் பேண்ட் அவருக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தா. பிரைஸ் 1199. கூடவே எனக்கு ஒரு ஷால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரூ. 200 தான். ஒரு டாப்புக்கு எல்லோ கலர் ஷால் தேவைப்பட்டுச்சு. அதனால வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்டோலுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. நான் ஷாலா யூஸ் பண்ணிக்க போறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டின்னர் செய்ய போனேன். காலையில சாம்பார் வைக்கும்போதே பிளான் பண்ணி சேர்த்தி வச்சுட்டேன். நைட்டுக்கு வந்து வெறும் தோசை சுட்டுக்கலாம், சாம்பாரவே வச்சுக்கலாம்னு சொல்லி. இப்பல்லாம் என்னன்னு தெரியல. பருப்பு சாம்பாருக்கு ஏதோ நான் தான் பிராண்ட் அம்பாசிடர் மாரி அடிக்கடி பருப்பு சாம்பார் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் எப்பவுமே மில்லட்ஸ் சிறுதானியத்தெல்லாம் போட்டு தான் மாவு அரைச்சு வைப்பேன். வெள்ளை தோசையெல்லாம் ரொம்ப ரேர் தான் எங்க வீட்ல. இதில நான் கம்பு, சாமை, சோளம் 3மே போட்டிருக்கேன். சோளம் போட்டா தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். நீங்க எந்த சிறுதானிய மாவு அரைச்சாலும் கூடவே கொஞ்சம் சோளத்த ஊற வச்சு அரைச்சு பாருங்க. தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். இது நான் செஞ்ச ஹோம்மேட் கீ தான். என் பொண்ணு ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தா, "வா சாப்பிட வான்னு" கூப்பிட்டே இருந்தேன். காதே கேட்கல. எனக்கு ரொம்ப பசிச்சது வெளியலாம் சுத்திட்டு வந்ததுனால. சரி நானும் பையனும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். சாப்பிடும்போது கூட அவன் ஷூவ கழட்டல. ஈவன் நைட்டே ஆயிடுச்சு. அவன் அந்த ஷூவ கழட்டவே இல்ல. தூங்கும்போது தான் கழட்டி வச்சான்.